ஹாய் உறவுகளே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்கா பொண்ணு, அதாவது லட்டுமாவோட மொட்டை போடுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் தலை மொட்டை போட போகிறோம். அதுக்காக தான் எல்லாருக்கும் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா 4:25 ஆகுது. நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நேற்று நைட்டே விளக்கி வச்சுட்டேன். அதோட காலையில் எழுந்திரிச்சு அந்த பீத்தாம்பரி பவுட்ரை நல்லா துணியில் தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம விளக்கி வச்சுருந்ததை விட இன்னும் பளபளன்னு காமிக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி விளக்குவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்படி விளக்குவேன்னா புளி, கோலப்பொடி, லெமன் 3 வச்சு. நீங்கள் எப்படி விளக்குவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் சந்தனமெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். என் ஹஸ்பண்ட் சாமி கபோர்டெலாம் க்ளீன் பண்ணி சாமிக்கு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம கிளம்பணும்ல, நம்மளும் கிளம்பியாச்சு. அப்புறம் பிள்ளைகளையும் குளிக்க ஊற்றி கிளப்பியாச்சு. நம்ம கிளம்புறத விட இந்த பிள்ளைகளை கிளப்புறது தான் சிரமம். பாவம், காலையில் அதுகளை உசுப்பி ஸ்கூலுக்கு போக 8 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலே எந்திரிக்க மாட்டாங்க. இப்போது 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா எப்படி எந்திரிப்பாங்க? ஆட்களையும் கிளப்பி வீட்டில் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு, இதுதான் நம்மளோட சாமி கபோர்டு. இப்படி தான் இருந்துச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் கபோர்டு கிடையாது. நம்ம வந்து தான் அடித்தோம். ஆனால் சாமி ரூம்லாம் தனியாக இருக்கும். இப்போ வாங்க அம்மா வீட்டுக்கு போவோம். அதாவது ஃபங்க்ஷன் என்னமோ அங்கே தான், அக்கா வீட்டில் தான். ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக கிளம்புறது. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே கிளம்பலை. சரி கிளம்புங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரையும் கிளப்பி நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனா அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக எப்படியும் 8 மணி ஆயிடுச்சு. நானும் அக்காவும் ஒரே மாதிரி தான் சாரி கட்டியிருந்தோம். எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே போகிற வழியில் நம்ம முருகரையும் கும்பிட்டுட்டு போயிடுவோன்னு அங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே நானே என் வீட்டுக்காரும் பைக்கில் போயிட்டோம். அவங்க எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டோம். இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு. நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமடையானில் உள்ள தில்லைநாச்சி அம்மன் கோவில். ஒரு வழியாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான் இருக்கும் பஸ்ஸில். நம்ம பைக்கில் வந்ததுனால அப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சு. தலையிலலாம் உழம்பிடுச்சுங்க. இங்கேருந்து கிளம்பி வரும்போது நல்லா மேக்கப் பண்ணி வாரது, இங்கே கோயிலுக்கு வர்றதுக்குள்ள தலைலாம் உழம்பி வந்தாச்சு. நம்ம ஃபேமிலி எல்லோரும் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. வரவும் தான் மொட்டை போடணும். அது வரை கோயிலை சுற்றி பார்ப்போம். ராம்நாட்டிலேருந்து வீடியோ பார்க்குற யாராவதும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உச்சிப்புளி தாண்டி சுந்தரமடையானுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஊர் பேர் தெரில அவ்வளோவா. சுந்தரமடையான் உள்ள தில்லைநாச்சி அம்மன் கோயில் தான். இதுதான் அக்காவுக்கு குலதெய்வம். எங்களுக்கு குலதெய்வம் உரப்புளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. போய் மொட்டை போட்டுவாங்க, நாங்கள் பொங்க வச்சிட்ருக்கோம் அப்படின்னு. அதோட நம்ம அக்கா பையனுக்கு தான் போட்டோம். அவன் கம்முன்னு உட்காந்துட்டான், பார்த்து போடுங்கய்யா அப்படின்னு. நம்ம அக்கா மகளுக்கு போடுறதுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. ஒரே அழுக, சரியான பிடிவாதம், கத்து, யாரையுமே பிடிக்க விடலை. எக்கி சரியான அழுக, பாவமாக போச்சு. அவளுக்கு மொட்டை போடவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முடி லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா போட்டு விடுங்கய்யா அப்படின்ட்டாங்க. ஒரு வழியாக மொட்டையை போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை, அப்பத்தா, மாமா, மச்சான் ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ணன் ஒய்ஃபு எல்லோரும். அப்புறம் நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட அப்புறம் என்ன சாப்பாடெலாம் அத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதோட சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம லட்டு மாவை மொட்டை போட்டு ஃபோட்டோவே எடுக்கலை. அதோட ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாச்சு ஆளை. நம்ம விளாக் இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த விளாக் வரும். இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்ஸஸ் பிரபுபாலா விஜி. பாய்.